தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக எம்பி கனிமொழி தமது எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக டெல்லியில் ஒழிக்க வேண்டிய அரசு பொறுப்பில் ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவியில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரை தாவிக அரசு அமர்த்தியுள்ளது என்றும் தாவிகாவில் அப்பொறுப்புக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கூட தகுதியானவர் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை கட்டும் விவகாரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சினைகளில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நபர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக செயல்படுவாரா அல்லது அவரது சொந்த மாநிலமான கர்நாடகாவின் பிரதிநிதியாக செயல்படுவாரா என்றும் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணாவை தாவிக அரசு நியமித்து இருப்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்ற உணர்வை ஏற்படுத்தி உள்ளது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாடு கர்நாடகா இடையே காவிரி நீர் பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் கர்நாடகா பின்னணியை கொண்ட ஒருவரை நியமித்து இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான நபர்கள் பலர் இருக்கையில் ஏன் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். எனவே தமிழக அரசு இந்த நியமனத்தை மறுபரிசீலனை செய்து திரு வெங்கட நாராயணா நியமனத்தை திரும்பப் பெற வேண்டும் என தேமுதிக சார்பாக வலியுறுத்துகிறோம்.